தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 41, இறை திருவசனம் 13. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா, என்ன கையில் ஏந்தி தாங்குறீங்க. நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. பாவத்தில விழுந்த போதும் பாசம் வச்சீங்க. நேசம் பெருசப்பா, உங்க நேசம் பெருசப்பா. இருட்டுக்குள்ள தவிக்கையில தாவி வந்தீங்க. நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. விளக்கேத்தி விழுந்த என்ன தூக்கி விட்டீங்க. வெளிச்சம் தரும் விளக்காக மாற்றி விட்டீங்க. நேசம் பெருசப்பா, உங்க நேசம் பெருசப்பா. நேசம் பெருசப்பா, உங்க நேசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. என்ன கையில் ஏந்தி தாங்குறீங்க. நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. எங்களை நேசித்து அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கின்றவர, உம்மை நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். உமது அளவு கடந்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தெய்வீக ஒளியால் எம்மை நிரப்பிக் கொண்டிருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அனுதினமும் உம்மை புகழ்ந்திட துதித்திட ஒவ்வொரு நாளையும் அனுபவத்தின் நாளாக எமக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துன்பத்தில் தாங்குகின்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கண்ணீரை நீக்கி காயங்களை ஆற்றி கனிவோடு எம்மை நடத்துபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வெண்மேகமாய் வெளிச்சம் தருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அபிஷேக அக்கினியை எங்கள் மீது ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை, சக்தியை, இரக்கத்தை பொழிந்து வருபவரே, பொழிந்தவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வாழ்த்துகின்றோம். ஆமாண்டவரே, இதோ இன்றைய நாள் முழுவதும் நீர் எம்மை ஆசீர்வதித்த தகப்பனே, வழிநடத்தினீர் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் உம்மிடமிருந்து நாங்கள் நிரம்ப பெற்றோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உந்தன் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டோம், நன்றி ஆண்டவரே. விண்ணக தேவனே, உயிருள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தெய்வங்களின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அரும் செயல்கள் புரிபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வான்வெளியை படைத்தாள்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாழ்மையில் நிறைந்த எம்மை கண்ணோக்கியவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம்மை நடத்தி ஒவ்வொரு நாளையும் பரிசுத்த நாளாக எம்மை மாற்றி வருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே புதிய வழியில் நடத்தினீர், ஆச்சரியம் அதிசயத்தையும் தந்தீர், நன்றி. எத்தனையோ நன்மைகளால் எம்மை நிறைவுள்ளவராக்கினீர், உமக்கு நன்றியப்பா. இந்த இரவு வேளையிலும் எமக்கு நீர் அற்புதங்கள் செய்ய இருக்கின்றீர், நன்றி ஆண்டவரே. உலகத்தில் இருப்போர் அனைவரிடம் நீர் பெரியவராய் அற்புதமுள்ளவராய் இருக்கிறீர், நன்றி. உண்மையாய்மை தேடும் யாவருக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். உமது பிள்ளைகளாகி எங்களை கைவிடாத
தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து உமது கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையுடன் செபிக்கிறோம் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்கும் வேளையிலும் உமது தெய்வீக கரம் எம்மை பற்றி கொண்டதை தகப்பனே, அதுபோல் இந்த இரவு வேளையிலும் மரணத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை உமது தெய்வீக கரம் தொட வேண்டுமாய் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தந்தையே இறைவா, வாடி நின்ற வேளையில் மடிந்திராது எம்மை தாங்கினீரே, உமது கரத்தை கொண்டு பற்றி பிடித்தீரே தகப்பனே. அதுபோல் இந்த இரவு வேளையில யாருமே இல்லையே என்று உருக்குலைந்து உடல் அனைத்தையும் விட்டு மனம் உடைந்து வாடி நின்று நிற்கிற பிள்ளைகள் சோர்ந்திடாது வாழ நீர் அவர்களை உமது கரங்களால் தாங்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையுடன் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றிய அன்பின் தெய்வமே, இதோ எங்கள் வாழ்வை மதுரமாய் மாற்றி வந்தீரே. இதோ ஆறுதலின்றி அடைக்கலமின்றி சோர்ந்து போயிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் மதுரமாயிருந்து ஆசீர்வாதத்தை இந்த இரவு வேளையிலே கொடுப்பீர் என்று நம்புகிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இருட்டு பயமில்லை, எதிரி பயமில்லை, கோலும் கைத்தடியும் எமக்கு காலமெல்லாம் இருக்கும். ஏனெனில் ஆயனாகிய நீர் எம்மோடு இருக்கிறீர், கையை பிடித்து வழி நடத்துகிறீர் என்ற வார்த்தைக்கு இணங்க, திருப்பாடல் 23 ஒவ்வொரு வசனத்திற்கு இணங்க இந்த இரவு வேளையிலே தகப்பன அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் ஆயனாக, தோழனாக, நண்பனாக, வழி நடத்துபவராக, ஆலோசனை கொடுப்பவராக, திக்கற்றாத தகப்பனாக, கைவிடாத நேசனாக இருந்து வழி நடத்த வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய், பல்வேறு தேவைகளோடு, கலக்கங்களோடு, கவலைகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைந்த ஆசீர்வாதத்தை, குடும்ப அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சுகப்பிரசவத்தை, நல்லது ஞானத்தை, உடலில் உள்ள எல்லா உள்ள காயங்கள் அனைத்தையும் மாற்றி இந்த இரவை பரிசுத்த இரவாக மாற்றி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.